பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த ரபீஉல் அவ்வல் 4ஆம் நாள் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அங்கமிக்க ஆலிம்கள், உலமாக்கள், முஹிதீன்கள், முஹத்தின்கள், ட்ரஸ்டிமார்கள், மதரசா மாணவர்கள் என்றெல்லாம் நிறைய வந்து குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்முல் தபாயாவில் இருந்து இன்றும் சிறப்பான ஷமாயில் முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குணநல பண்புகளை விளக்குவதற்கு ஜாபியாவின் ஹலீஃபா பெரிய பள்ளிவாசல் பிரதம ஹதீப் மௌலவி அல்ஹாஜ் ஜே அப்துல் ஹமீத் பகுஜி கலிபத் ஷாதுலி அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நாம் 4வது நாளையிலே அருமை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உடல் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய உடம்போடு இருக்குகின்ற அற்புதமான நிலைகளை உங்களுக்கு நாம் தொடர்ந்து 2 நாட்களாக நினைவுபடுத்திக் கொண்டு வந்திருக்கின்றோம். கண்ணியமான இந்த ஷமாயிலு திருமதியில வருகின்ற ஒவ்வொரு பாடங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முக்கியமான விஷயங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைந்திருக்கின்ற அவர்களுடைய உடலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற முக்கிய விடயங்களைத்தான் இந்த கிதாபிலே இமாமுனா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். கடைசியாக நான் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு எம் உயிரினும் மேலான அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை எறும்புகள், கொசுக்கள், மூட்டைகள், நெலும்புகள் தீண்டாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பை அவைகள் போய் மைக்காது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொன்னேன். இன்னும் அந்த உடலோடு இன்னும் பல ஆயிரம் அற்புதங்கள் நிறைந்திருக்கின்றன. அவைகள் ஒன்றொன்றாக விவரமாக சொல்வதற்கு நேரமும் எங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. வானொலியில் தரப்பட்டிருக்கின்ற நேரமும் எங்களுக்கு இடம் கொடுப்பதும் இல்லை. ஆகையினால சுருக்கமாக ஒரு பாடங்களாக சென்றால் உங்களுக்கு அது நல்லதாக சிறப்பாக படிப்பதற்கு நல்லதாக அமையும் என்ற தோரணையில் இந்த நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னால் ஹாத்தமுன் நுபுவா கிட்டத்தட்ட பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட முதுகுக்கு பின்னால் இருந்திருக்கின்ற அந்த இறுதி நபி என்பதற்குரிய அடையாளம். அந்த அடையாளத்தை எத்தனையோ பேர்கள் கண்ணால பார்த்திருக்கிறார்கள். சிலர்கள் அவைகளை தங்களுடைய கரங்களால் தடவி இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் பார்த்தவுடனே ஆசையினால், அன்பினால் அதை முத்தமிட்டும் இருக்கிறார்கள். கண்ணால் பார்த்தவர்கள், கையினால் கரங்களினால் தடவி விட்டவர்கள், அதுவும் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னால் இருந்த அந்த ஹாத்தமுன் நுபுவா என்று சொல்கின்ற இறுதி நபி என்பதற்குரிய அடையாளமாகிய அந்த மச்சத்தை முத்தமிட்டும் இருக்கிறார்கள். அது சம்பந்தப்பட்ட பாடத்தை தான் நாம் இன்றைய தினம் இங்கே நாம் படிக்கப் போகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பாடத்தில் முதலாவது வருகின்ற ஹதீஸ் قال سمعت صائب بن يزيد يقول ذهبت بي خالتي الى النبي صلى الله عليه وسلم فقالت يا رسول الله ان ابن اختي وجع فمسح صلى الله عليه وسلم رأسي ودعا لي بالبركة وتولأ فشربت من وضوئه وقمت خلف ظهره فنظرت الى الخاتم بين كتفيه فإذا هو مثل زر الحجلة. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற இந்த சஹாபி சிறியவராக இருந்த பொழுது இவர்களுடைய உடலில ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது. புகாரியுடைய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஹதீஸுடைய அடிப்படையில அவர்களுடைய காலிலேதான் அந்த நோய் இருந்ததாக அல்லது வருத்தம் இருந்ததாக சொல்கின்ற ஒரு அறிவிப்பும் இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஹதீஸ் கிரந்தங்கள்ல நாம் பார்க்கின்றோம். எப்படி அவர்களுடைய உடலிலே நோய் இருந்திருக்கிறது,
ஒரு வருத்தம் இருந்திருக்கிறது. இதை அறிந்திட்ட அவர்களுடைய தாயாருடைய சகோதரி, சாட்சியாக இருக்கலாம் அல்லது பெரியம்மாவாக இருக்கலாம், அவர்கள் தன்னுடைய கையோடு பிடித்து தன்னுடைய மகனை, தன்னுடைய சகோதரியுடைய மகனை ரசூலுல்லாஹ் இடத்துல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ற சிஸ்டர், என்ற சகோதரியுடைய மகனுக்கு நோயாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு கொஞ்சம் நீங்க பரக்கத்துக்கு துஆ செய்யுங்க, ஆபியத்திற்கு துஆ செய்யுங்க. காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக துஆ செய்வதற்கு முன்னால அவருடைய தலையை அப்படியே தடவி விடுகிறார்கள். இரண்டு வகையாக இது நாம் ஹதீஸ், நமக்கு முஹத்திஸீன்கள் ஹதீஸுடைய விளக்கம் கொடுக்கின்றவர்கள் இரண்டு விதமாக சொல்கிறார்கள். ஒன்று, இரக்கத்தின் காரணமாக சின்ன பிள்ளைகளை நாம் கண்டாலும் தலையை தடவி விடுவது வழமை. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பினால் அவர்களுடைய தலையை தட்டி இருக்கலாம், அல்லது தலையை தடவும் பொழுதே அவர்களுக்கு துஆ செய்திருக்கலாம். அப்படி தலையை தடவி முடிந்ததன் பின்னால் அவங்க சொல்றாங்க, சாஹிபுல் எதிரேவா வதஆலி பில் பரக்கா, எனக்கு காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்கு துஆ செஞ்சாங்க. பரக்கத்துக்கு துஆ செய்வது என்பது இரண்டு வகையாக சொல்கிறார்கள். ஒன்று, ஃபில் உம்ரி வஸ்ஸிஹா, தன்னுடைய லைஃப், தன்னுடைய வாழ்க்கை சரீர சுகத்தோடு அமைய வேண்டும், நோய் நொடியின்றி பிணியின்றி வாழ வேண்டும். எந்த கருத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு துஆ செஞ்சாங்க. துஆ செய்து முடிந்ததன் பின்னால் ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு தேவைக்காக அந்த நேரத்தில் ஒது செய்றாங்க. ஒது செய்து முடிந்தவுடனே ரசூலுல்லாஹ்வுடைய உடலிலிருந்து வலிந்து வருகின்ற, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான உடலிலிருந்து பட்டு வருகின்ற அந்த நீர் தூய்மை என்பதற்கு இங்கே ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹ்வுடைய உடலோடு பட்டிருக்கின்ற நீரும் தூய்மையானது, அது துப்புரவானது, குடிக்கலாம். அதிலே ஆபியத் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அது மருந்து என்பதை இந்த ஹதீஸ் முழு உலகத்திலும் வாழ்கின்ற இந்த உம்மத்தினருக்கு படிப்பினைக்காக இங்கே சொல்லப்படுகின்றன. அப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த சாஹிபுல் யஸீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வலிந்து வருகின்ற, அவர்களுடைய உடலிலிருந்து ஓடி கீழே விழுகின்ற தண்ணீரை என்னுடைய கரத்தினால் பிடித்து அதை நான் குடிச்சேன், அதை நான் அருந்தினேன். அருந்தியதற்கு பின்னால் அந்த காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னால் நான் நின்று கொண்டேன். ஒன்று தடையிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, உடனடியாக ரசூலுல்லாஹ் அந்த கட்டத்திலே ஏதோ ஒரு தேவைக்காக ஒது செய்திருக்கிறார்கள். ஏன் ஒது செய்தார்கள்? இவருக்கு ஒரு ஆபியத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த ஒதுவுடைய தண்ணீரை இவர் குடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சிருக்கலாம். அந்த ஒதுவுடைய தண்ணீரை, ரசூலுல்லாஹ்வுடைய உடலிலே பட்டு வலிந்து ஓடுகின்ற தண்ணீரை இந்த சஹாபி, இந்த சிறியவர் குடித்திருக்கிறார். குடித்து முடிந்ததற்கு பின்னால் அந்த சஹாபி, அந்த சிறியவர் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் உதுவெல்லாம் செஞ்சு முடிஞ்சு அவரும் பார்த்தா, ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இவர் குடிச்சிட்டாரா, தண்ணியையும் குடிச்சு முடிச்சாச்சு. ஒது செஞ்சு முடிச்ச தண்ணிய, ரசூலுல்லாஹ் உடலோட பட்ட தண்ணியை குடிச்சு முடிச்சாச்சு. அந்த தண்ணியே ஒரு மருந்து, அவருக்கு மருந்தும் கிடைச்சாச்சு. இப்ப மூணாவது வேலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னால போய் நிற்கிறார் இந்த சிறியவர். அவர் சொல்கிறாரு, சாஹிபுல் யஸீத் ரலியல்லாஹு, நான் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின்னால போய் நின்று கொண்டேன். அப்பொழுது நான் ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு புஜங்கள், இரண்டு தோள் புயங்களுக்கு பின்னால் பிடரிக்கு கீழால் இருக்குகின்ற ஒரு மச்சத்தை நான் பார்த்தேன். அது ஒரு கௌதாரி என்று சொல்கின்ற, நாம சொல்றோம் பாலை வனத்தில ஒரு பறவை இருக்கும், அல்லது அதுக்கு நாம் கௌதாரி என்று சொல்வார்கள், அல்லது காடை பறவை என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட புறாவை வெறும் சின்ன ஒரு பறவை. அந்த பறவையுடைய முட்டையின் பிரமாணம், முட்டை போன்று அந்த காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னால அந்த ஹாத்தமுன் நுபுவாவை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம்? மற்ற நபிமார்களுக்கு இல்லாத, ஏனைய ரசூல்மார்களுக்கு இல்லாத ஒரு அற்புதத்தை, ஒரு மோஜிசாத்தை அல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முதுகுக்கு பின்னால் 2 புஜங்களுக்கு நடுவிலே பிடரிக்கு கீழால் அற்புதமான கல்பு எப்பகுதியிலே முன்னிற்கிறதோ அதே பகுதியின் பின்பகுதியால் அந்த காத்தமுன் நுபுவாவை அல்லாஹு தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உடலிலே அமைத்துக் கொடுத்திருக்கிறார்.